ஒவ்வொரு நாளும் உலகில் ஏராளமான மனிதர்கள் மரணமடைகிற போதிலும் ஒரே ஒரு மனிதனின் மரணம் முழு உலகையும் உலுக்கிவிட்டது. அமெரிக்க அரசியல் ஆர்வலரும் ஊடகவியலாளருமான சார்லி கர்க் என்பவர் செப்டம்பர் 10 யூட்டா வேலி யூனிவர்சிட்டியில் விவாதத்தில் ஈடுபட்டிருந்த போது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் முன்னிலையில் சுட்டுக் கொல்லப்பட்டமை அனைவரும் அறிந்ததே. இது அமெரிக்காவில் மட்டுமல்ல, முழு உலகிலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் பலருக்கும் பல கருத்துக்கள், கேள்விகள், குழப்பங்கள் மட்டுமல்லாமல் பலரால் விளங்கிக் கொள்ள முடியாத மாற்றங்களையும் விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியுள்ளது என்றே கூறலாம். தவறான கருத்துக்களையும் பொய்களையும் தாராளமாக பரப்புவதற்கு ஏராளமான செய்தி ஊடகங்களும் சமூக வலைதளங்களும் இருப்பதால் உண்மையை அறிந்தவர்கள் அமைதியாக இருக்கக்கூடாது என்பதால் இந்த காணொலியை பதிவிடுகிறேன். சார்லி கர்க் டர்னிங் பாயிண்ட் ஆக்ஷன் என்ற அமைப்பை உருவாக்கி நேரடி விவாதம் மூலம் இளைய சமுதாயத்தினர், குறிப்பாக பல்கலைக்கழக மாணவர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்து அவர்களின் தவறான கருத்துக்களை களைந்து சரியான முறையில் வழிநடத்துவதன் மூலம் வன்முறையற்ற சமாதானமுள்ள அமெரிக்காவை அமைப்பதில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தார். அமெரிக்க அதிபர் டிரம்பின் பலத்த ஆதரவாளரான இவர் இளைய தலைமுறையினரின் வாக்குகளை கவர்வதிலும் அவர்களை கடவுள் பயமுள்ளவர்களாகவும் அமெரிக்க தேச பக்தர்களாகவும் மாற்றுவதில் பெரும் பங்கு வகித்தார். அமெரிக்காவின் வைஸ் பிரசிடென்ட் ஜே.டி. வான்ஸ் உட்பட பல பிரபலமானவர்களுடன் மிக நெருக்கமானவராகவும் தனது பேச்சு திறமையால் மக்கள் மத்தியில் பிரபலமானவராகவும் அதேவேளை தவறான கொள்கை உடையவர்களாலும் எதிர்கட்சியினராலும் விமர்சனங்களுக்குள்ளானவராகவும் இருந்தார். வெறும் 31 வயதேயான சார்லி கர்க் எவ்வளவு பெயரும் புகழும் உடையவராக இருந்த போதிலும் மிகவும் பக்தியுள்ள கிறிஸ்தவராக வாழ்ந்தார். அவர் தனது விசுவாசத்தின் துணிச்சலுக்காகவே தன்னை நினைவு கூற வேண்டும் என துணிச்சலுடன் தனது கிறிஸ்தவ விசுவாசத்தை முதன்மைப்படுத்திய நவீன விசுவாச வீரர். கிறிஸ்தவத்தையும் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் சபைகளுக்குள் மட்டும் அடக்கிவிடாமல் அரசியல் மேடைகள், பல்கலைக்கழகங்கள் என பொது இடங்களுக்கும் கொண்டு சென்று எவ்வித தயக்கமோ பயமோ இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள தனது விசுவாசத்தையும் அதற்கான காரணங்களையும் ஆழ்ந்த வேத அறிவுடன் மிகவும் தெளிவாகவும் துணிச்சலாகவும் ஒருவரும் எதிர்பேச முடியாத அளவு புத்திசாலித்தனமாகவும் பேசினார். சமீப காலமாக தேவனுக்கு எதிரான ஹோமோசெக்சுவல், டிரான்ஸ்ஜெண்டர் ஐடியாலஜி மூலம் அந்தகார சக்திகள் மக்கள் தேவனற்ற பாவ வாழ்க்கை வாழுவதற்கு ஊக்குவிக்கும் வகையில் பல அரசியல்வாதிகளினூடாக சட்டங்கள் அமைத்தது மட்டுமல்லாமல் கிறிஸ்தவர்களும் இவற்றுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கட்டாயமும் அவல நிலையும் ஏற்பட்டிருந்தது. வேதாகமத்தையும் அதன் கட்டளைகளையும் புறக்கணித்து அவற்றுக்கு எதிரான போதனைகள் மூலம் பெரும்பாலான பல்கலைக்கழக மாணவர்கள் மிக பயங்கரமான படுகொலியில் தள்ளப்பட்டுள்ளார்கள். இவர்கள் நன்மையை தீமை என்றும் தீமையை நன்மை என்றும் நினைத்து தமது சுய அறிவையும் தொலைத்துவிட்டு மிகவும் ஆபத்தான வாழ்க்கை வாழ்கிறார்கள். எப்படி வேண்டுமானாலும் தன்னை மாற்றிக்கொண்டு யாருடன் வேண்டுமானாலும் வாழ்ந்து எந்த நிலையிலும் கருக்கலைப்பு செய்து கொள்ளலாம் என்ற எண்ணங்களை விதைத்து அதற்கேற்ற சட்டங்களை அமைத்து நாட்டுக்கு சேவை செய்வதாக அரசியல்வாதிகள் பெருமை பேசியதற்கு எதிராக ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தியவர் சார்லி கர்க். மனித வாழ்க்கையின் அடிப்படை தத்துவங்களை வேதாகம வார்த்தைகளை அடிப்படையாக கொண்டு எடுத்துரைத்து திருமணம் செய்து கணவன் மனைவியாக இணைந்து குழந்தைகளை பெற்று வாழும் வாழ்க்கையின் நன்மையையும் ஆனந்தத்தையும் அனுபவிக்க இளைஞர்களை ஊக்குவித்ததுடன் தானும் அப்படியே வாழ்ந்து காட்டினார். இஸ்ரேலுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் எதிரான மத கொள்கையை உடையவர்கள் மேற்கு நாடுகளுக்குள் பெருமளவில் ஊடுருவி இளைய தலைமுறையினரை திசை திருப்பி அந்த நாடுகளை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கத்துடன் சரித்திர சம்பவங்களுக்கும், குறிப்பாக வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள சரித்திர சம்பவங்களுக்கும் தீர்க்க தரிசனங்களுக்கும் எதிராக பொய்களை பரப்பி கடும் வெறுப்பினாலும் பகைமை உணர்வினாலும் முழு உலகையும் நிரப்பி வருகிறார்கள். இவர்கள் மத்திய கிழக்கில் வெறும் 22,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுடைய இலங்கையின் 1/3 அளவுடைய மிக சிறிய நாடான இஸ்ரேலின் தலைநகரமான எருசலேமை கைப்பற்றுவதற்காக 3ஆம் உலக யுத்தம் ஏற்பட்டு மில்லியன் கணக்கானோர் அழிவுக்குள்ளாகும் சூழ்நிலையை உருவாக்கியுள்ளார்கள். இது மத்திய கிழக்கில் மட்டுமல்ல, முழு உலக பொருளாதாரத்திற்கும் பேரிழப்பு ஏற்படுத்தக்கூடியது. இந்த பகைமை உணர்வினாலும் அறியாமையினாலும் தீவிரவாதிகளாகி எந்த கொடூரத்தையும் செய்ய துணிந்துள்ளார்கள் பலர்.
அகதிகளாக வந்தவர்களுக்கு புகலிடம் அளித்துள்ள மேற்கு நாடுகளின் பாதுகாப்பு பெரும் அச்சுறுத்தலுக்குள்ளாகியுள்ளது. எந்த நாளிலாவது பெரும் ஆர்ப்பாட்டங்களும் கலவரங்களும் வெடிக்கக்கூடிய சூழ்நிலையே இங்குள்ளது. தீவிர கொள்கையுடைய இளைஞர்கள் கொடூர தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு கொலை வெறியுடன் காத்திருக்கிறார்கள். மேற்கு நாடுகள் கிறிஸ்துவின் போதனைகளை அடிப்படையாக கொண்டே கட்டியெழுப்பப்பட்டன. இவை வேதத்தை புறக்கணித்து கிறிஸ்தவத்தை விட்டுவிட்டமையே இந்த கிழக்கத்திய மார்க்கம் தாராளமாக பரவுவதற்கு முக்கிய காரணம். எனவே இந்த தீவிரவாத கொள்கைகள் முறியடிக்கப்பட்டு மீண்டும் சமாதானம் ஏற்பட வேண்டுமானால் மக்கள் கிறிஸ்தவத்துக்கு திரும்ப வேண்டும் என்ற உண்மையை நன்கு உணர்ந்தவர் சார்லி கர்க். எனவே பேச்சு சுதந்திரத்தை பயன்படுத்தி நேரடி விவாதம் மூலம் சத்தியத்துக்காக எதிர்ப்பவர்கள் முன் துணிவுடன் நின்று குரல் கொடுத்தார். ஆணாக பிறந்து பெண் போல வாழும் ஒரு டிரான்ஸ்ஜெண்டருடன் ஹோமோசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த டெய்லர் ராபின்சன் என்பவன் சார்லி கர்க்கின் அறிவுரைகளை கேட்டு தன்னை திருத்திக் கொண்டு நல்ல வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக கொலை வெறி கொண்டு சத்தியத்தை எடுத்துரைத்த ஒரு உத்தம மனிதனை கொலை செய்து விட்டான். சார்லி கர்க் தவறானவர் என்றால் அவரை கொலை செய்தது சரி என கூறுவீர்களா? அல்லது அந்த கொலைக்காரன் வாழ்ந்த வாழ்க்கையும் அவனது முடிவும் போற்றத்தக்கது, இளைஞர்களால் பின்பற்றத்தக்கது என கூறுவீர்களா? இதே வாழ்க்கையை உங்கள் பெற்றோர்கள் பின்பற்றியிருந்தால் நீங்கள் பிறந்திருப்பீர்களா? சிந்தித்து பாருங்கள். ஒருவருடன் பேசி கருத்து வேறுபாடுகளை சரிப்படுத்த முடியாமல் வன்முறையில் ஈடுபடுகிறவர்களின் எண்ணங்களும் நம்பிக்கைகளும் நிச்சயமாகவே பிழையானவைகள். அவைகளை ஊக்குவிப்பவை அந்தகார சக்திகளே. ஃபாலன் ஏஞ்சல்ஸும் அவற்றின் சந்ததியான டீமன்ஸுமே இவைகளை உருவாக்கி மனிதருக்குள் நுழைந்து தமது இச்சைகளை நிறைவேற்றிக் கொள்ளுகின்றன. இவைகளை விட்டு விலகி விடுவதே புத்திசாலித்தனமானது. சார்லி கர்க் பேசியவற்றில் அங்குமிங்கும் சிலதை பொறுக்கி இவர் ஒரு ரேசிஸ்ட், மிகவும் ஆபத்தானவர் என சிலர் வர்ணித்துள்ள போதும் கிறிஸ்தவ உலகம் இவர் ஒரு இரத்த சாட்சியாக மரணமடைந்த துணிச்சலான விசுவாச வீரன் என்பதை நன்கு உணர்ந்துள்ளது. முதல் இரத்த சாட்சியாக மரித்த ஸ்தேவான் பலர் முன்னிலையில் இயேசுவை பற்றி பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க முடியாமல் அவனை கொலை செய்தார்கள். ஆனால் அந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த பவுலின் மூலம் கிறிஸ்தவம் யூதர்களை தாண்டி எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்லப்பட்டது. முதல் 3 நூற்றாண்டுகளும் கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்ற வெறியுடன் கிறிஸ்தவர்களை கொடூரமாக கொன்றொழித்தது ரோம சாம்ராஜ்யம். 4ஆம் நூற்றாண்டில் கிறிஸ்தவ மதத்தை அரச மதமாக்கி மேற்கு நாடுகள் அனைத்தும் இன்றும் கிறிஸ்தவ நாடுகளாக இருப்பதற்கு அதுவே வழிவகுத்தது. சார்லி கர்க் உயிருடன் இருந்த போது பல இளைஞர்கள் கிறிஸ்தவத்துக்கு திரும்பினார்கள். அவரை கொலை செய்ததால் அவரது லெகசி பல மில்லியன் கணக்கானோரால் பின்பற்றப்பட்டு மாபெரும் ஆவிக்குரிய எழுப்புதல் ஏற்பட போகிறது. மேற்கு நாடுகளில் கிறிஸ்தவம் அழிய போகிறது என ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தவர்கள் கிறிஸ்தவம் செழித்தோங்குவதை காணப்போகிறார்கள். மாபெரும் கிறிஸ்தவ புரட்சிக்காக தேவன் ஒரு பெண்ணை முடிசூட்டியுள்ளார் என்ற தீர்க்க தரிசனம் நிறைவேற ஆரம்பித்துள்ளது. கிறிஸ்தவர்கள் விழித்தெழும்பி அறுவடை செய்ய வேண்டிய காலம் இது.